எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழிசை மேக்கப். நான் ஸ்ருதி. எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு சூப்பரான வீடியோவோடு இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீம் பண்ண போகிறோம். ஹோம் மேட் க்ரீம். இந்த க்ரீமை நம்ம பண்ணி ஒரு 1 வீக் வச்சுக்கலாம். இந்த 1 வீக் வந்துட்டு நம்ம இது யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எதை வச்சு பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களாம் அந்த லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை தட்டிட்டு போங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ இது என்னது, இந்த க்ரீம் எப்படி பண்ணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, என் ஃபேமிலியில் நிறைய பேர் சேர்ந்துப்பாங்க. வேறு ஒன்றும் ஆகாது. ஸோ நம்மளாம் ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து என்கிட்டேருந்து உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதை நீங்கள் வந்து ஜாலியாக பார்க்கலாம். இதுதான் விஷயம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம். என்னடா ஒரு பவுலியாக காமிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து வெந்தயம். இந்த வெந்தயத்தை வந்து நான் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் ஊற வச்சேன். ஆனால் அதுவும் ஓகே தான். பட் நீங்கள் காலையில் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் இது செய்யுங்க, இன்னும் சூப்பராக வரும். பட் இது வந்து 2 ஹவர்ஸ் தான் நான் ஆச்சு ஊற வச்சு. பட் நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு மோசம் இல்லை, நல்லா ஊறி இருக்குது. இதுவே போதும். இதை வச்சு நான் அந்த க்ரீம் எப்படி பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மெயின் என்னென்னா, இதில் வந்து ஒரு குட்டி டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு நானும் எங்கள் அம்மாவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானு. அதனால் கொஞ்சம் போல் ஒரு 3 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அதில் இவ்வளோண்டு டம்ளரில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, ஸோ இதுவே எங்களுக்கு போதும். இது வந்து நாங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ் வச்சுப்போம். பட் நீங்கள் இது ஒருத்தராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 1 வாரம் வரும். 1 வாரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இதை நான் ஏன் எங்கள் அம்மாவுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து அந்த பிளாக் கொஞ்சம் அங்கங்கே கருப்பாக இருக்குதான். ஸோ அதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டே இருந்தனால இந்த இதை வந்து நான் பண்ணுறேன். இதனால உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால் வயசான தோற்றம் வந்துட்டு ரொம்ப வராது. அந்த சுருக்கங்கள் இதெல்லாமே வந்துட்டு நம்ம சரி பண்ணலாம். அதுக்காகவும் இது மெயினாக. இன்னொன்று வந்துட்டு ஸ்கார்ஸ், முகத்தில் வந்துட்டு அங்கங்கே பிம்பிளால் ஏதாவது ஸ்கார்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து க்ளீன் ஆகும். ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், வெந்தயம் வந்துட்டு நம்ம முகத்தில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப பிரைட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, போதும், நான் ரொம்ப பேசிட்டேன். இதை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை நான் போய் அரைச்சிட்டு வரேன். நான் எந்த எக்ஸ்ட்ராவாக நான் தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை. இதே லெவலில் இதே தண்ணி அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி 1-2 ரொம்ப கொலன்னு அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்படி அரைச்சாதான் நமக்கு வந்துட்டு க்ரீம் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இது நான் இதுக்குள்ளே போட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது வந்து கொதிக்கணும், அதனால் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். ஹையில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை வந்து லோவில் வச்சுக்கலாம். ஆமாம், லோவில் இல்லை, ஏதோ ஒன்று. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். இப்படி கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். நான் வந்து எதுக்கு கிச்சனுக்கு வரேனோ இல்லையோ, இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கிச்சனுக்கு வருவேன். ஸோ இது ஃபுல் ஹையில் வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ நான் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டே நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா பபுள்ஸாக வருது. இப்படி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு க்ரீம் ரெடி ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ நம்ம சுடுது, இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து நான் அதை வடிகட்டி எடுத்துட்டேன். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு இதுவாக நல்லா நான் கொஞ்சம் வாட்டராகவே எடுத்துட்டேன், ரொம்ப ஜெல்லாக விடலை. இந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முல்தானி மெட்டி ஆட் பண்ண போகிறோம். எஸ், முல்தானி மெட்டி வந்துட்டு நமக்கு வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோடு நம்ம பண்ணும்போது நமக்கு டபுள் த எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதில் முல்தானி மெட்டி ஆட் பண்ண போகிறேன். ஸோ
ஸோ 1/2 டீஸ்பூன் முல்தானி மெட்டி இதில் ஆட் பண்ணிடுறேன். நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன், போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். நான் ஆலோவேரா ஜெல் வந்து இதில் ஆட் பண்ணலை, ஏன்னா என்கிட்ட வந்து நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் இல்லை. உங்ககிட்ட நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்துட்டு அந்த வெந்தயத்தோடைய வாட்டர் ப்ளஸ் முல்தானி மெட்டி, ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் கலர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதோட உங்கள் முகத்தில் இருக்கிற சில அந்த ஸ்கார்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாகும். உங்கள் ஃபேஸ் பிரைட் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கே அது புரியும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1 வீக் வந்துட்டு ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 வீக் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற காரணத்தினால எங்களுக்கு ஒரு 2-3 நாள் கூட தாங்காது. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ வேறு என்ன, இது வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒருத்தர்னா 7 days வரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் நைட் க்ரீமாக தாராளமாக பயன்படுத்தலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தூங்கிட்டு மார்னிங் கூட வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்றவங்க நார்மலாக ஒரு 20 to 30 minutes ஃபேஸில் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு தூங்கிடலாம். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸை. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா அந்த பியூட்டி டிப்ஸ் போடலாமா நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் என்ன போடுறதுனே தெரியல. நான் யார்கிட்ட போய் கேட்க? உங்ககிட்ட தான் கேட்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்கலாம், இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எப்படி போஸ்ட் உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி போஸ்ட் வேணும், என்ன மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை விட்டால் யார்கிட்ட போய் கேட்பேன்? நீங்கள் தான் என்னுடைய ஃபேமிலி. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை வந்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 7 days கிட்ட வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்னையோட வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோட அப்டேட் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி போஸ்ட் போடலாம், தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே கூல், கீப் ஸ்மைலிங். நன்றி, வணக்கம்.